அருவி வியூ பாயிண்ட் ஆச்சரிய அனுபவங்கள் தரும் நெல்லியம்பதி மலைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க. பாலக்காடு மாவட்டத்தின் பார்த்தீங்கன்னா நென்மாரா நகரத்தில் உள்ள நெல்லியம்பதி மலைகள் பார்க்க வேண்டியவை தான். நெல்லியம்பதி கேரளாவின் மிகவும் பிரபலமான மலையாக காணப்படுகிறதா. இது பாலக்காட்டில் இருந்து 52 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதா. மலைகளின் உயரம் 467 மீட்டர் முதல் 1572 மீட்டர் வரை இருக்கிறது. நெல்லியம்பதி மலைகளில் பார்க்க வேண்டிய இடங்கள் பசுமையான காடுகள், ஆரஞ்சு தேயிலை, காஃபி மற்றும் மசாலா தோட்டங்கள் நிறைந்த இடம். ஏழைகளின் ஊட்டி என்று அறியப்படும் நெல்லியம்பதி அதன் மலையேற்ற பாதைகளாலும் சிறந்த தட்பவெப்ப நிலை காரணமாகவும் புகழ் பெற்றதுன்னு சொல்லப்படுகிறது. நெல்லியம்பதியில் பார்த்தீங்கன்னா பல வியூ பாயிண்ட்டுகளும் அருவிகளும் அடர்ந்த வனப்பகுதிகளும் இருக்கிறது. நென்மாராவில் இருந்து நெல்லியம்பதிக்கு மலை வழி சாலை வழியாக செல்லலாம். போதந்திரி அணை பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்லியம்பதியின் நுழைவாயிலில் அமைந்துள்ளது. இந்த அணையானது 19ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகும். இந்தியாவின் பழமையான அணைகளில் ஒன்றாக இது 5470 ஹெக்டேர்கள் பரப்பளவில் பாசன பயன்பாட்டிற்காகவும் குடிநீர் தேவையை நிறைவு செய்யவும் அமைந்துள்ளது. படகு சவாரி செய்ய ஏற்ற அருமையான இடமாகும். காலை 6 இருந்து மாலை 6 மணி வரை இந்த அணையை பார்வையிடலாமா. அடுத்தது மயிலாடும்பாறை. பாலக்காட்டில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடும்பாறை அதாவது பார்த்தீங்கன்னா சூழனூர் மயில் சரணாலயம் இருக்கிறதா. இங்கு செல்ல பஸ் மற்றது டாக்ஸி வசதிகள் எல்லாம் இருக்கிறதா. இங்கு அழிந்து போகக்கூடிய அபாயத்தில் இருக்கக்கூடிய அழகான மயில்கள் ஏராளம் இருக்கிறதா. அவை அழகான தோகை விரித்து ஆடுவதை காணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நென்மரா வள்ளங்கி வேலா. நென்மாராவில் உள்ள வள்ளங்கி வேலா பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொண்டாட்டம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 2 அல்லது 3ஆம் தேதி கொண்டாடப்படுகிறதா. திருவிழாவின் போது அதாவது கோவில் மைதானம் முழுவதும் யானைகள் அணிவகுப்பில் பங்கேற்கிறதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா காரப்பாரா நீர்வீழ்ச்சி. அங்கிருந்து தேயிலை தோட்டங்கள் வழியாக சென்றால் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட காரப்பாரா தெலுங்கு பாலத்தை அடையலாம். அதை ஒட்டி காரப்பாரா நீர்வீழ்ச்சியும் உள்ளது. மாலை நேரத்தில் இந்த காட்டில் ஒளிரும் ஆயிரக்கணக்கான மின்மினி பூச்சிகள் நம்மளுடைய கண்களை கொள்ளையடித்து விடும்னே சொல்லலாம். நெல்லியம்பதி மலைப்பகுதியில் மட்டுமே பல கோட்டைகள், ஆன்மீக தலங்கள், அணைகள், அருவிகள், பூங்காக்கள் என சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பல சுற்றுலா அம்சங்கள் நிறைந்திருக்கிறது. நெல்லியம்பதிக்கு செல்ல மே மாதம் முதல் அக்டோபர் வரை ஏற்ற நேரம் ஆகும். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.